ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ வெப் டெவ் டியூட்டல். ஸோ லாஸ்ட் வீடியோல ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் எப்படி வாங்குறதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ லாஸ்ட்டா நம்ம பார்த்தது இந்த ரேடியோ டைப் ஆஃப் இன்புட் எப்படி வாங்குறதுன்னு. ரேடியோ டைப் ஆஃப் இன்புட் பொறுத்தவரைக்கும் நம்மளால ஒரே ஒரு ஆப்ஷன மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். இப்ப எனக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ வந்து செலக்ட் பண்ணணும்னா, செக் பாக்ஸ் டைப் ஆஃப் இன்புட் நம்ம வாங்கணும். ஸோ இதுல என்னன்னா, இந்த மாரி மல்டிபிள் இன்புட்ஸ செலக்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய நேம், வேல்யூ அண்ட் செக்ட் அப்படின்ற அட்ரிபியூட்ஸ் எல்லாமே சேமா தான் வொர்க் ஆகும். இப்ப எனக்கு இந்த மாரி ஆப்ஷன் செலக்ட் பண்றது வேணாம். ஒரு டிராப் டவுனா வந்து வேணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம செலக்ட் அப்படின்ற ஒரு டாக் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த செலக்ட் டாகுக்கு நம்ம எப்பயும் போல ஜஸ்ட் ஒரு நேம் குடுத்துக்கலாம். செலக்ட் ஃப்ரம் பிலோ அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இப்ப எனக்கு இந்த இடத்துல இந்த டிராப் டவுன் மாரி வந்துருச்சா? இப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்ணணும்னா, இந்த டிராப் டவுன்ல எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து குடுக்கணும். அதுக்கு வந்து ஆப்ஷன் அப்படின்ற டாக் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் டாக்குள்ள இதே மாரி வேல்யூ, அதுக்கப்புறமா வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் குடுக்கறதுக்காக நான் இதே மாதிரி வேற வேற ஆப்ஷன் அப்படின்ற டாக வந்து குடுக்குறேன். இப்ப இதுல வந்து HTML, அடுத்தது வந்து CSS, அடுத்தது வந்து JS, அதுக்கப்புறம் வந்து பைத்தான் அப்படின்றத வந்து நான் குடுக்குறேன். இப்ப இதுல இந்த மாரி எனக்கு மல்டிபிள் இது வந்து எனக்கு வந்துரும். ஆப்ஷன்ஸ் இந்த மாரி எனக்கு வந்துரும். இதுலயும் இந்த நேம் அண்ட் ஐடி இருக்கு. ஸோ ஐடி அப்படின்றது வந்து எதுக்காகன்னு நான் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வந்து சொல்லலாம். இப்போ இதுலயும் இந்த வேல்யூ அப்படின்றதுல நம்ம இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் குடுக்குறோமோ அந்த நேமே குடுத்துக்கலாம். இது எதுக்காகன்னா, இந்த ஆப்ஷன் வந்து இந்த வேல்யூவ தான் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த வேல்யூ அப்படின்றது. இப்போ இதில நம்ம என்ன பண்ணலாம்னா, மல்டிபிள் இந்த செக் பாக்ஸ்ல எப்படி மல்டிபிள் வேல்யூஸ செலக்ட் பண்ணலாமோ, அதே மாரி டிராப் டவுன்லயும் நம்மளால மல்டிபிள் ஆப்ஷன்ஸ செலக்ட் பண்ண முடியும். ஆனா, இந்த மாதிரி நம்ம குடுக்கும்போது, இதுல ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வேல்யூ தான் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்மகிட்ட மல்டிபிள் அப்படின்ற மாரி இதுல ஒரு அட்ரிபியூட் இருக்கு. ஸோ மல்டிபிள யூஸ் பண்ணி நம்மளால மல்டிபிள் வேல்யூஸ இந்த மாரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இது 3த்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுல வந்து இப்போ நீங்க வந்து சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தான் இது 3த்தையும் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி என்ன வேணுமோ நம்ம கிளிக் அண்ட் டிராக் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா கண்ட்ரோல் யூஸ் பண்ணி அத கிளிக் பண்ணி டிராக் பண்ணலாம். ஸோ இத யூஸ் பண்ணி இந்த மாரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். இது இன்னும் நம்ம ஈஸியா ஆக்கறதுக்காக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் உடைய ஃபீச்சர்ஸ்லாம் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, இன்னும் ஈஸியா இருக்கும் செலக்ட் பண்றது. ஸோ இதுதான் வந்து இதுல இந்த லிஸ்ட் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு. இப்ப இதுல எப்படி நம்ம வந்து ஒரு ஃபைல வந்து அப்லோட் பண்றது? அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைல் அப்லோட் பண்றதுக்கு இப்போ இதுல ஃபைல் அப்லோட் பண்ணா, இன்புட்ல டைப்ல வந்து நம்ம ஃபைல் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபைல் அப்படின்றது மூலியமா நம்ம இந்த மாரி ஒரு ஃபைல வந்து சூஸ் பண்ணி இதுல அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம குடுக்குறோமோ, அது என்ன ஆகும்னா, அந்த லிங்க்ல போய் இது சப்மிட் ஆயிடும். இந்த இடத்துல நம்ம ஃபார்ம்ல ஒரு லிங்க் வந்து குடுத்துருப்போம் இல்லையா? எனக்கு எங்க டேட்டா வந்து ரிசீவ் ஆகணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த இடத்துல குடுத்துக்கலாம் இத. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் எல்லா டீட்டெயில்ஸுமே இதுல வந்து குடுத்தாச்சு. இது எப்படி நம்ம சப்மிட் பண்ண போறோம் அப்டின்னா, அதுக்கு நம்மகிட்ட சப்மிட் அப்டின்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் இன்புட் இருக்கு. இப்ப இந்த இன்புட்லயே டெக்ஸ்ட்க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், சப்மிட் அப்டின்றத யூஸ் பண்ண போறோம். இது என்னன்னா, எனக்கு இது ஒரு சப்மிட் அப்டின்னு இதுவே டிஃபால்ட்டா வந்துரும். இத நான் வந்து கிளிக் பண்ணனா, எனக்கு இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த இடத்துல இந்த மாரி எனக்கு போயிடும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கெட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, இது என்னுடைய ஆக்சுவல் யுஆர்எல் இதுதான். இந்த இண்டெக்ஸ்.html வரைக்கும் தான் என்னுடைய ஆக்சுவல் யுஆர்எல் இது. இப்ப இதுக்கப்புறமா நேம் ஈக்குவல் டூ, பாஸ்வேர்ட் ஈக்குவல் டூன்னு இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னன்னா, நான் இந்த இடத்துல என்னுடைய டாக்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ இதோடைய நேம் நான் என்னன்னு குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோடது நேம்னு குடுத்துருக்கேன். எனக்கு அதனால நேம் அப்படின்னு வருது. இப்ப நான் இந்த இடத்துல நான் ஓகே. இந்த இடத்துல வந்து நான் வெப் டெவ் யூட்டில்ஸ் அப்படின்ற மாரி குடுக்குறேன். பாஸ்வேர்ட் வந்து ஹலோ அப்படின்ற மாரி குடுக்குறேன். அடுத்தது கமெண்ட்ஸ் வந்து நில் அப்படின்னு குடுத்துக்கிறேன். சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் பைத் அ பைத்தான் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன்னா, செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுல இல்லன்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அ பைத்தான், சிஎஸ்எஸ் இது 2த்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல வந்து நானு HTML மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இத வந்து நான் இப்ப சப்மிட் குடுத்துடுறேன். இப்ப இந்த இடத்துல லிங்க்க பார்க்கும்போது, இந்த வெப் டெவ் யூட்டில்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. அடுத்தது வந்து இந்த பாஸ்வேர்ட் வந்து ஹலோ அப்படின்றது வந்துருச்சு. ஆப்ஷன்ஸ்ல நான் வந்து சிஎஸ்எஸ் அண்ட் பைத்தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த டிராப் டவுன் இதுக்கு வந்து நான் ஓகே. இந்த டிராப் டவுன்ல வந்து நம்ம நேம் எதுவுமே வந்து குடுக்கல இல்லையா? ஸோ இத வந்து நம்ம
டிராப் டவுன் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இப்போ இதுல நான் மறுபடியும் இந்த டிராப் டவுன்ல நான் ஜஸ்ட் பைத்தான் அப்படின்றது இது பண்றேன். இப்ப நான் மீதி எல்லாமே வந்து எம்ப்டியா விட்டுட்டேன். இந்த டிராப் டவுன்ல மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா, நான் அந்த ஒரு வேல்யூ வந்து குடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ இதுல எனக்கு இதுதான் ப்ராப்ளம். என்னன்னா, நான் இந்த மாரி கெட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எனக்கு எல்லாமே இந்த மாரி இதுல தெரியும். ஸோ நான் பாஸ்வேர்ட் குடுத்தனாலும் எனக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, போஸ்ட் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். ஓகே. இப்போ நான் இந்த பேஜ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய ஆக்சுவல் யுஆர்எல். கெட் அப்படின்றது குடுக்கும்போது, எனக்கு இது எல்லாமே என்ன ஆகும்னா, வந்துரும். நான் இங்க என்னென்ன டேட்டா குடுக்கணும், அது எல்லாமே யுஆர்எல்ல வந்துரும். ஸோ இந்த போஸ்ட் அப்படின்ற மெத்தட்ல நான் அதே மாரி நான் இப்ப ஹலோன்னு குடுத்துட்டு, ஜஸ்ட் இது ஒண்ணு மட்டும் சாம்பிள்க்காக குடுக்குறேன். சப்மிட் குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட யுஆர்எல்ல வந்து எதுவுமே இங்க ஆட் ஆகல. ஸோ அதுதான் இந்த போஸ்ட் அப்படின்ற மெத்தடோட யூசேஜ். ஸோ இதுக்காக தான் ஒரு செக்யூரா டேட்டாவ வந்து நம்ம சென்ட் பண்ணணும் டேட்டாபேஸ்க்கு. டேட்டாபேஸ்க்கு நம்ம வந்து சென்ட் பண்றது எல்லாத்துலயுமே இந்த போஸ்ட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். கெட் அப்படின்றது வந்து நார்மலா இப்ப வந்து ஒரு வெப்சைட்ல இப்ப யூசர் வந்து உங்க வெப்சைட்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட்ட சர்ச் பண்றாங்க. இல்ல ஏதோ டீட்டெயில சர்ச் பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கெட் அப்படின்ற மெத்தட் வந்து என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இந்த இன்புட்லயே வந்து நம்மளுக்கு இமேஜ் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இன்புட் டைப்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபைல்க்கு பதிலா நான் இமேஜ் அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஸோ என்னன்னா, இது வந்து என்னுடைய ஏதோ ஒரு இமேஜ் அப்டின்ற மாரி. ஒரு வேள நம்ம இந்த ஒரு சப்மிட் பட்டன் இருக்கு இல்லையா? இப்ப இந்த சப்மிட் பட்டனுக்கு நான் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இமேஜ் மாரி ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறேன். இல்ல நான் இதுல ஸோ இந்த இடத்துல இந்த சப்மிட்க்கு முன்னாடி நான் ஒரு இமேஜ் வந்து இந்த மாரி ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, நான் என்ன பண்ணலாம், இந்த மாரி டைப்ல நம்ம இமேஜ்ன்னு குடுத்து, அதுக்கப்புறமா இந்த ஒரு எலிமெண்ட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் அப்டின்ற எலிமெண்ட் இந்த இடத்துல இமேஜ்ன்னு குடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல சோர்ஸ் அப்படின்ற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம இமேஜோட பாத்த வந்து இதுல காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்மகிட்ட ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? காப்பி ரிலேட்டிவ் பாத் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஆனா எல்லாமே மாடிஃபை பண்ணணும். இதோடைய விட்த், ஹைட் இதெல்லாமே வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், விட்த் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி 100 அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ சைஸ் வந்து சின்னதாயிடுச்சு இல்லையா? இப்ப நான் இந்த இமேஜ வந்து நான் கிளிக் பண்ணனாலும் எனக்கு என்ன ஆகும்னா, இந்த ஃபார்ம்ல நான் இப்ப ஹலோ அப்படின்றத வந்து குடுக்குறேன். இப்ப இந்த ஃபார்ம் வந்து நானு மெத்தட் கெட் அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நானு ஹலோ அப்படின்றத குடுத்துட்டு, நான் இங்க இந்த இமேஜ வந்து கிளிக் பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இமேஜ் வந்து எனக்கு இத வந்து சப்மிட் பண்ணிடுது. ஸோ அதுவும் இந்த ஒரு சப்மிட்காக இது என்ன பண்ணுதுன்னா, சப்மிட் பட்டனுடைய வொர்க்க வந்து இது பண்ணுது. இப்ப இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், இதுல பட்டன்ஸ் அப்படின்றது வந்து குடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்ம் ஆக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல சப்மிட் அப்படின்ற ஒரு டைப் வந்து நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஆனா இந்த மாரி மோஸ்ட்டா நம்ம வந்து சப்மிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பட்டன் அப்படின்றத தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதோடைய டைப் என்ன? இது ஆக்சுவலி ஒரு பட்டன் தான். அப்போ இந்த மாரி இன்புட் இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணாம பட்டன் அப்படின்ற டாக் யூஸ் பண்ணி, நம்ம இத வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த பட்டன் அப்படின்றதுக்குள்ள நான் இந்த இடத்துல வந்து இந்த இமேஜ் குடுத்துருக்கேன் இல்லையா? அத ஆட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த பட்டன்க்குள்ள சப்மிட் அப்படின்னு குடுத்துட்டு, இது பண்ணோம்னா, இது எனக்கு இப்ப ஆக்சுவலி இது ஒரு பட்டனா எனக்கு வந்து வொர்க் ஆகும். அண்ட் இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ஃபார்ம்க்குள்ள இருக்கனால, இந்த பட்டன் இந்த ஃபார்மோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணிடும். இப்போ சில இதெல்லாம் என்னன்னா, சில இன்புட் டைப் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹிடனா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ வந்து ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த நேம் இந்த இடத்துல நான் இப்படி என்டர் பண்றேன் இல்லையா? இது வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டா வந்து எனக்கு இது என்டர் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுக்கு பதிலா ஹிடன் அப்படின்ற மாரி குடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா, நான் இதுக்கு குடுத்திருக்கக்கூடிய நேம் அதெல்லாம் இருக்கும். ஆனா, இந்த இன்புட் ஃபீல்ட் எனக்கு என்னன்னா, ஹிடனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து வேற எதுவும் என்னால வந்து ஆட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கும். இன்புட் ஃபீல்ட் வந்து ஹிடனா இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் தான். ஸோ ஒரு ஃபார்ம நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம மேனிபுலேட் பண்ணி இத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஃபார்ம்ல இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்டின்னா, இப்போ நான் இந்த இடத்துல
இத வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல நேம கிளிக் பண்ணேன்னா, இந்த நேம் எனக்கு ஒரு செப்பரேட் டெக்ஸ்ட்டா இருக்கு. இதுவும் எனக்கு செப்பரேட்டா இருக்கு. இது 2த்துக்குமே எந்த ஒரு சம்மந்தமுமே இல்ல. அ வெறும் இந்த ஒரு வெப்சைட்ட ஒரு யூசர் பார்க்குறாங்கன்னா, ஓகே. யூசர் நேம் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு. இங்க நம்ம குடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா, நீங்க இதோடைய கோட் வைஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் செப்பரேட்டா இருக்கு. இன்புட் ஃபீல்ட் வந்து செப்பரேட்டா இருக்கு. இதுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே இல்ல. ஆனா, இது 2மே என்ன, இந்த யூசர் நேம் வந்து இந்த ஃபீல்ட தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப இது 2த்தையுமே லிங்க் பண்றதுக்காக நம்ம வந்து லேபிள் அப்படின்ற ஒரு டாக் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த லேபிள் அப்படின்ற டாக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வாங்கக்கூடிய இந்த இன்புட் வந்து நம்ம இதுல லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் இந்த யூசர் நேம் என்ன பண்ணியிருக்கேன்னா, செப்பரேட்டா குடுத்துருக்கேன் இல்லையா? அத இந்த லேபிள்குள்ள நம்ம குடுத்துக்கலாம். ஸோ லேபிள்குள்ள குடுத்தாச்சு. இப்ப இதுவுமே நம்மளுக்கு லிங்க் ஆகல. ஸோ லிங்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஒண்ணு என்ன அப்டின்னா, இந்த ஐடி அப்டின்ற ஆட்ரிபியூட் வந்து பார்த்தோம் இல்லையா? அது. இன்னொன்னு வந்து ஃபார் அப்டின்றது. ஸோ இந்த ஐடி அப்டின்றத நம்ம எங்க குடுக்கணும்னா, இந்த இன்புட்ல குடுக்கணும். இப்ப இந்த இன்புட்ல நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டோம். அதே மாரி இந்த லேபிள்ல டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப இது 2ம் என்ன ஆயிடுச்சுன்னா, லிங்க் ஆயிருச்சு. ஸோ நான் லேபிள்ல டெக்ஸ்ட்ன்னு குடுத்துருக்கேன். இங்கேயும் நான் டெக்ஸ்ட்ன்னு குடுத்துருக்கேன் ஐடில. அப்போ இந்த யூசர் நேமு எந்த ஃபீல்ட ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, எந்த ஐடில இந்த டெக்ஸ்ட்ன்னு இருக்கோ அந்த ஃபீல்ட தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப இது வந்து இந்த ஃபீல்ட தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்ப இந்த இடத்துல நான் இந்த நேம கிளிக் பண்ணா கூட, எனக்கு இந்த ஃபீல்ட் வந்து வொர்க் ஆகும். இப்ப இதே நான் பாஸ்வேர்ட கிளிக் பண்றேன். எனக்கு இங்க எதுவுமே ஆவல. ஜஸ்ட் அந்த வேர்ட் செலக்ட் ஆகுது. ஆனா, இந்த இடத்துல நான் இந்த டெக்ஸ்ட்டயும் என்னால செலக்ட் பண்ண முடியும். ஆனா, நான் இத ஒரு கிளிக் இப்படி பண்ணேன்னா, எனக்கு இந்த ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபீல்ட்ல வந்து எனக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ, அதுக்காக தான் இந்த லேபிள் அப்படின்றது. ஸோ, இது என்ன பண்ணலாம்னா, இதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த பாஸ்வேர்ட் அப்படின்றதுக்கும் ஒரு லேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம பாஸ்வேர்ட் அப்டின்னே குடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த ஐடி ஈக்குவல் டூ இங்கேயும் வந்து நம்ம பாஸ்வேர்ட் அப்டின்னு குடுத்துக்கலாம். அடுத்தது இந்த லேபிள்க்கு வந்து நேம் குடுக்கணும் இல்லையா? இப்ப நான் இந்த பாஸ்வேர்ட கிளிக் பண்ணனாலும் எனக்கு இது வந்துரும். ஸோ இதுதான் வந்து இந்த லேபிள் அப்டின்றது. இது பேசிக்கா ஒரு இன்புட் ஃபீல்டையும் நம்ம குடுக்கக்கூடிய நேமையும் வந்து கனெக்ட் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றது. இப்போ இந்த மாரி இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ நம்ம என்ன பண்ணலாம்னா, குரூப் பண்ணலாம். இப்ப எப்படி ஒரு டேபிள்ல அந்த டேபிள் ஹெடர், ஃபூட்டர், பாடி அப்டின்லாம் யூஸ் பண்ணி நம்ம இத வந்து எல்லாத்தையும் குரூப் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்காக நம்ம யூஸ் பண்ற 2 அம் டாக்ஸ் என்ன அப்டின்னா, ஃபீல்ட் செட் அப்டின்னு சொல்லுவோம். இன்னொன்னு லெஜெண்ட் அப்டின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பேராகிராஃப் டாக் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிறலாம். ஓகே. இந்த பேராகிராஃப் டாக்க எடுத்துட்டு, இந்த இடத்துல நம்ம ஃபீல்ட் செட் அப்டின்றத வந்து குடுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணி இந்த ஃபீல்ட் செட் அப்படின்றதுக்குள்ள குடுப்போம். இப்ப இது எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரே இதுவா நம்மளுக்கு வந்துருச்சு இல்லையா? கனெக்ட் ஆயிடுச்சு. கீழ இருக்கிறது இது நம்மளுக்கு தனியா இருக்கு. ஏன்னா, இத நம்ம அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணல. இப்ப இந்த ஃபீல்ட் செட்ல இந்த லெஜெண்ட் அப்படின்றது ஒண்ணு பார்த்தோம். ஸோ லெஜெண்ட் அப்படின்றது என்னன்னா, இந்த ஒரு குரூப்புக்கு நம்ம வந்து ஒரு நேம் வந்து குடுத்துக்கலாம். லெஜெண்ட் யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துட்டோம்னா, இப்ப இந்த இடத்துல மேல யூசர் டீட்டெயில்ஸ்ன்னு வந்துருச்சு இல்லையா? அப்ப இது எல்லாமே யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஆக்சஸபிலிட்டி பர்ப்பஸ்க்காக தான். இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து யூசர்னால இத ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம வந்து குடுக்கறது தான். ஸோ இது வந்து என்னன்னா, இந்த குரூப்பிங்க்காக நம்ம ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்றது. இதே மாரி டேபிள்ஸ்லயும் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபார்ம எப்படிலாம் நம்மளுக்கு ஏத்த மாரி மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஃபார்ம் கண்ட்ரோல். அதுல என்னென்ன டாக்ஸ் இருக்கு, ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேளை இப்ப நம்ம ஜஸ்ட் வந்து யூசர் நேம் என்டர் பண்றோம், பாஸ்வேர்ட் என்டர் பண்றோம். அது வந்து சர்டைன் கிரைட்டீரியாவ வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் வந்து நீங்க வெப்சைட்ல லாகின் பண்ணும்போது, சைன் அப் பண்ணும்போதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ஃபார்ம் வேலிடேஷன். அந்த ஃபார்ம கரெக்ட்டா ஃபில் பண்றது. ஸோ அத தான் நம்ம ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்ம் வேலிடேஷன் வந்து எப்படி நம்ம பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.